என் தேவேந்திர உலக வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா பள்ளவட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை தேவேந்திர உலக வேளாளர் மக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டில் எரிக்கும் போது அந்த வாடையான குழந்தைகளை பாதிக்குது அப்படின்னு பல ஆண்டுகளாக அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்களாம். அரசு மாறி மாறி வந்தாலும் ஆனால் அந்த மக்களுடைய அந்த கோரிக்கையை எந்த அரசுமே செவிசாய்க்கலை அப்படின்னு தொடர்ந்து எல்லார்கிட்டையுமே மனு கொடுத்துருக்காங்க. அதே கோரிக்கையை தான் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த காணொலியை போடுறேன் பாருங்கள். அமைச்சருக்கு வணக்கம். கோலம்பட்டியில் ஒரு பஸ் பிரச்சனைக்காண்டி வீடியோ போட்டாங்க, அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க. பள்ளவட்டியில் ஒரு சுடுகாட்டு பிரச்சனைக்காண்டி உங்கள்கிட்ட கோரிக்கை நாங்கள் கேட்குறோம். என்னோட பேரு கருப்பசாமி. நாங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா பள்ளவட்டி குக்கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு அகற்றணும்னு சொல்லிட்டு இத்தனை பேர் ஒரு போராட்டத்தை கையெழுத்து இப்ப முன்னெடுத்திருக்கோம். இந்த சுடுகாட்டு பிரச்சனை 40 வருஷ காலமா இருக்கு. இங்க உள்ள இந்த சுடுகாட்டை சுற்றி பொதுமக்கள், சின்ன பிள்ளைய, அதே மாதிரி பெண்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. மூச்சு திணறல், நுரையீரல் பிரச்சனை, அதே எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை நாங்க நிறைய பெடிஷன் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட சமூக ஆர்வலர்களும் பெடிஷன் கொடுத்துருக்கோம். நாம் தமிழர் கட்சியில இருந்து போராடி இருக்காங்க. இவ்வளவு போராட்டம் பண்ணியும் இன்னும் அந்த சுடுகாட்டை அகற்றாம இருக்கு. அதாவது தேவேந்திர குல வேளாளர் மக்கள்ன்றக்காண்டி இந்த விஷயத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அதனால இந்த சுடுகாட்டை எங்களுக்கு கண்டிப்பா அகற்றி ஆகணும். எங்களுக்கு புதுசா அமைஞ்சிருக்க அரசாங்கம் இந்த சுடுகாட்டை அகற்றுவதற்கு எங்களுக்கு முழு முதல் கவனத்தை செலுத்தி இதை அகற்றுவதற்காக பொதுமக்களோட மிகப்பெரிய கோரிக்கை. அகற்ற உள்ள அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த விஷயத்தை முழுமையா கவனத்தை செலுத்தி தேவேந்திர குல வேளாளர் மக்களோட இந்த உரையை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றத எங்க ஊர் பொதுமக்கள், பள்ளவட்டி பொதுமக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த கையெழுத்து இயக்கம் நாங்க நடத்தியிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 400 மக்கள் 500 மக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்க ஊர் மக்கள் எல்லாமே ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க இதை கவனத்துல எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். இதை உங்க கைக்கும் வர்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை நாங்க பண்ணிடுறோம். சுடுகாட்டு விஷயத்தை தரப்புல கையாண்டு இதை நடத்தி முடிச்சு காமிக்கணும். அந்த சுடுகாட்டை அகற்றணும்ன்றத எங்களோட முதல் கோரிக்கை. இதை நிறைவேற்றி காமிக்கணும். ஓட்டு கேட்டு வந்தீங்க, நீங்க அப்பயே இதெல்லாம் நிறைவேற்றி தரீங்கன்னு சொன்னீங்க. அதுக்காண்டி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வச்சோம். எங்களுக்கு சுடுகாட்டு பிரச்சனையை தீர்த்து வைங்க. ஸோ கூடிய விரைவிலேயே தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுடுகாடை அகற்றி வேறொரு இடத்துல வைக்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுடுகாடு என்பது பார்த்திங்கன்னா ஊருக்கு எல்லையிலேயோ கடைசியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு அருகாமையிலே இருக்குது. அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய அருகாமையிலே இருக்குது. அது பிணத்தை எரிக்கும் போது அந்த வாடகை பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் பாதிக்குது அப்படின்னு அந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த தாவேகா அரசு எடுக்கணும் அப்படின்றத தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு கோரிக்கையை வச்சு இப்போ அந்த மக்களுடைய அந்த வேதனையும் இப்போ அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த வீடியோ முறை இதை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இதை முன்னெடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது இந்த கட்சி எடுக்குது, அந்த கட்சி எடுக்குது அப்படின்றத தாவேகா பார்க்காம மக்களுக்கான பிரச்சனையை, மக்களுக்கான விஷயத்தை தாவேகா கட்சி எடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு உங்களோட ஆட்சியிலையாவது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்குறோம். இப்போ அங்கே உள்ள மக்கள் அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. அந்த காணொலி பதிவு செய்கிறேன் பாருங்கள். ஸோ கூடிய விரைவிலேயே தாவேகா அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்கணுன்றதை மூவேந்தர் மீடியா சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி.